ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மனமகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. இந்த நாளிலே கடந்த வாரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பாம் சண்டே, ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் தேதி, அதே போல பைபிள் ஸ்டடி, பாதங்கழுவுதல், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், பலவிதமான ஆசீர்வாதமான சம்பவங்களை தேவன் சபையிலே தந்தார். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று கேட்டால், நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட பொழுது இது யாருக்கு எழுதப்பட்டது என்று கேட்டால், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, பரதேசிகளுக்கு, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் எழுதுகிறார். நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே வந்தவர் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அதற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களாயும் இருந்து. அடுத்த வசனத்துக்கு அவர் அஸ்திபாரம் போடுறார். எப்படி? ஒருமனப்பட்டவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மன உருக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து. அடுத்த வசனம் ரொம்ப வெரி வெரி பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாய் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வார்த்தை. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். திரும்ப சொல்றேன், தீமைக்கு தீமை செய்யாதே. உதாசனப்படுத்தப்பட்டால் உதாசனப்படுத்தாதே. அதற்கு பதிலாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று மறக்காதீர்கள். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். யாரை ஆசீர்வதியுங்கள்? தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல். அப்படியானால் தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உதாசனம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். காரணம் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, இந்த அறிவு யாருக்கு இருக்கிறதோ, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்ற அறிவு யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஆசீர்வதிப்பார்கள். யாரை ஆசீர்வதிப்பார்கள்? தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பார்கள், உதாசனம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிப்பார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிற நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம்? இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து தீமைக்கு தீமை சரி கட்டாதீர்கள், உதாசனம் பண்ணுகிறவர்கள் உதாசனம் பண்ணாதீர்கள். அதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏனென்று கேட்டால், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த நாளில் ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பை நாங்கள் உதாசனப்படுத்தாதபடி கர்த்தாவே, அதற்கு காரணமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க எங்களுக்கு கிருபைதார். அதை செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தீமைக்கு தீமை சரி கட்டாதீர்கள், உதாசனத்துக்கு உதாசனத்தை திரும்ப செலுத்தாதீர்கள். நீங்களும் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நாம் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.